இங்க பிரியா அப்படிங்கிற ஒரு மேம் வந்து லெசன் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ லேட்டா வர ரெண்டு பசங்களை காட்டுறாங்க, அருண் அண்ட் அவங்க கூட வர ஒரு ஃப்ரெண்டு. இப்போ அருண் கூட இருக்க அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சிருக்கான். இது வந்து நல்ல விதமான ஆப் எல்லாம் கிடையாது. ஒரு ரெண்டு பேர்த்தோட நம்பர் இருந்தா அந்த நம்பர்ல பேசிக்கிறவங்கள வந்து கேட்டுக்கலாம், அதுக்குள்ள இவங்களும் போய் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஆப். இப்போ இவனுக்கு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அதே கிளாஸுக்கு வர இன்னொரு அனு அப்படிங்கிற ஒரு மேமை வந்து டார்கெட் பண்ணி இந்த ஆப்பை வந்து அவங்களோட போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிடறாங்க. அடுத்த சீன்லயே அனு அழுதுட்டு இருக்காங்க. பிரியா போய் என்னாச்சு கேட்குறப்ப ஃபர்ஸ்ட் சொல்லலை, அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கிளாஸ் முடிச்சுட்டு வர்றப்ப இவங்க ரெண்டு பசங்களும் போய் அந்த மேமை பிளாக்மெயில் பண்ணி அமௌண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இவங்களும் அங்கிருந்து என்ன பண்றதுனே தெரியாம அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததும் அந்த பையனுங்களை இங்க ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து ஒரு பொண்ணு கிட்ட சொல்லி வர வச்சிருக்காங்க. இவனும் போய் அங்க பேசுறப்ப ரொம்ப திமிரா தான் பேசிட்டு இருக்கான். அதனால பிரியா என்ன பண்றா அப்படின்னா பயங்கரமா அடிச்சிடறா. அந்த கோபத்துல அவங்க அப்பா வந்து எம்எல்ஏவா இருந்திருப்பாரு. அவங்க அப்பா கிட்ட போன் பண்ணி என்ன ஒருத்தவங்க இப்படி அடிச்சிட்டாங்க, அவங்க ஏதாச்சும் பண்ணணும் அப்படி சொல்றப்ப அவங்க அப்பாவுமே அடியாட்களை அனுப்பி என்னாச்சு அப்படி சொல்லி போய் கேட்டுட்டு வர சொல்லியிருப்பாங்க. இப்போ பிரியா கிட்ட போய் கேட்குறப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க அப்படி சொல்லி பிரியா பேசிட்டு இருக்கப்பவே கூட இருந்த இன்னொருத்தன் பிரியா மண்டையிலே வந்து அடிச்சிடறான். அந்த இடத்துலயே பிரியா வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. கடைசியில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கும் போது தெரியுது பிரியா கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டாங்க அப்படின்னு.